எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ் புத்தாண்டான குரோதி வருடத்துக்குண்டான ராசி பலன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சோபகிருது வருடம் அப்படிங்கிறது முடிய போகுது, குரோதி வருடம் அப்படிங்கிறது பிறக்க போகுது. சோபகிருது வருடத்தில் நிறைய விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து சில விஷயங்கள் நடந்திருக்கும், பல விஷயங்களில் நடக்காமல் போயிருக்கோம், பல விஷயங்களை திட்டமிட்டு அது தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். வீடு கட்டணும்னு நினச்சிருப்பீங்க, கட்டியிருக்க முடியாது. சில பேருக்கு திருமணம் நடக்கணுங்கிறது இருந்திருக்கும், நடந்திருக்காது. சரி, வரக்கூடிய இந்த குரோதி வருடத்துலையாவது சொந்த வீடு அமையுமா, திருமணம் நடக்குமா, எதிர்பார்த்த கல்வி கிடைக்குமா, நல்ல தொழில் அமையுமா, வேலை கிடைக்குமா, 10 ரூபா காசு பணம் சம்பாரித்து கடன்லாம் அடைக்கலாமா அப்படின்னு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட இந்த குரோதி வருடத்துக்குள்ளே நுழையிறீங்க. குரோதி வருட பஞ்சாங்கம் என்ன சொல்லுது? பஞ்சாங்கத்தை மிஞ்சின ஒரு கணிப்பு அப்படிங்கிறது இந்த உலகத்திலே இல்லை. அப்போ பஞ்சாங்கம் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன, உங்களுக்கு இந்த வருடத்தில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். அதுக்கு முன்னே இந்த வருஷத்துக்கு உண்டான கிரக அமைப்புன்னு பார்க்கணும். கிரகங்களோட ராஜா சூரியன் காலசக்கரத்தோட முதல் ராசியான மேசராசிக்குள்ளே நுழையிற நாள் தான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது. இப்போ சூரியன் மேசத்தில் குருவோடு சேர்ந்து இணைய போகிறாரு, செவ்வாய் கும்பத்தில் சனியோடு இணைய போகிறாரு, புதன் மீனத்தில் சுக்கரனோடையும் ராகுவோடையும் இணைய போகிறாரு. எல்லாமே ஒரு கூட்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் கேது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா தனித்து கன்னி ராசியில் இருக்கார். சரி, ஆண்டு கிரகங்களில் ஏதாவது மாற்றம் இருக்கா ஜோசியரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் 1ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதத்திலேயே மாதத்திலேயே மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. குரு பகவான் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு போகிறாரு. தேவகுரு அசுர குருவாக மாற போகிறாரு. இந்த எல்லா கிரகங்களும் சேர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை இந்த குரோதி வருடத்தில் கொடுக்க போகுது, எதிர்பார்த்தது நடக்குமா, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன பரிகாரம் பண்ணணும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, வருட கிரகங்களில் சனி பகவான் உட்கார்ந்துருக்க இடம் அப்படிங்கிறது நல்ல இடம் கிடையாது. அதாவது சனி பகவான் உங்களோட ராசிக்கு 4வது வீடான கும்பராசியில் சுகஸ்தானத்தில் அர்த்தாஷ்டம சனியாக உட்காந்துருக்காரு. அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது அஷ்டம சனியில் பாதி. நீங்கள் இப்படி கூட ஞாபகம் வச்சுலாம், 8ல் சனி இருந்தால் அஷ்டமம், 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டமம், 8ல் பாதி 4, இப்படி கூட பிரித்து வச்சுக்கலாம். அப்படியே அஷ்டம சனிக்கு உண்டான ஒரு மோசமான பலன்கள் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி பாதி கொடுக்கும். என்ன சோசியரை நல்லா இருக்குன்னு தலைப்பு போட்டுட்டு எடுத்த உடனே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நடந்துக்கிட்டு தான் இருக்குது, வருடம் பிறந்த பிறகெல்லாம் வரலை. அதனால் அர்த்தாஷ்டம சனியோட பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுலேருந்து குரு பகவான் உங்களோட ராசிக்கு எத்தனாவது வீட்டில் மாட்டிக்கிட்டாரு? 6வது வீட்டில் மாட்டிக்கிட்டாரு. அப்போ 6ல் குரு ஊரில் பகை, ஒரு பக்கம் குருவும் சரியில்லை, ஒரு பக்கம் சனியும் சரியில்லை. அப்படிங்கிற நேரத்தில் இந்த குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. ஆனால் சித்திரை மாதம் தொடங்கி பாதியிலேயே மே மாதம் 1ஆம் தேதியே குரு பகவானோட பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது. குரு பகவான் எங்கே போகிறாரு? ராசிக்கு 6வது வீட்டிலேருந்து 7வது வீடு சப்தமஸ்தானத்தில் போய் கலத்திரஸ்தானத்தில் போய் குரு பகவான் உட்கார போகிறாரு. அப்போ சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பை இத்தனை நாளாக குரு பகவானால் தடுக்க முடியல. இப்போ மே மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது குரோதி வருடம் பிறந்து பாதி கொஞ்சம் நாள்லேயே சித்திரை மாதம் 18ஆம் தேதியே குரு பயிற்சி நடக்க போகுது இல்லையா? அப்போ இந்த குரோதி வருடம் பிறந்த உடனேயே உங்களுக்கு சனி பகவானோட தாக்கம் அப்படிங்கிறத குறையிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துருவீங்க. அதனால் இந்த வருடம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான வருடமாக இருக்க போகுது. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது உடலில் பிணியை கொடுத்துருக்கோம், தாயாருக்கு பிணியை கொடுத்துருக்கோம். பெத்த தாயாருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுது, எதுக்கு எடுத்தாலும் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், 1000 2000 ஆகி போகுது. முணுக்குன்னா காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்பி போனால் 11 மணிக்கெலாம் ஃபோன் வருது, ஒடியாங்க சீக்கிரம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஆஸ்பத்திரிக்கு போகணுன்னு. இப்படி அடிக்கடி லீவ் எடுக்கிறோம், வாங்குகிற சம்பளத்தில் ஒரு பாதியை செலவு பண்ணி போடுறோம். என்ன பண்ணுறது, பெத்த தாய் கண்ணு முன்னே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நம்மளால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, 10 ரூபா செலவு பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் பண நெருக்கடி வருது அப்படிங்கிற மன உளைச்சல் இருந்திருக்கும் இல்லையா? அது இதுக்கு மேலே சரியாகி போவோம். இனிமேல் நீங்கள் அர்த்தாஷ்டம சனியை பற்றி பயப்பட வேண்டியதே கிடையாது. அதோட உங்களோட தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கடந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைஞ்சி போயிருந்திருக்கும். ஏன்னா குரு 6ல் இருக்கார் இல்லையா? நமக்கு நம்பகமான நபர்கள்லாம் நமக்கு எதிரியாக இருப்பாங்க, கூட இருக்கிறவனே முதுகில் குத்திருப்பான். ஒருத்தன் நண்பன் ஒருத்தன் இருந்திருப்பான் கூட்டாளி, அவனை நம்பி நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம், அந்தளவுக்கு நெருங்கி பழகினவனாக இருந்திருப்பான், அவன் தான் நம்மளை முதுகில் குத்திருப்பான். அதோட கூட ஆஃபீஸில் வேலை செய்கிறவன் பார்த்தீங்கன்னா அப்படியே தங்கம்னு நம்மளை தாங்குற மாதிரியே ஒருத்தன் தாங்கிட்டு நம்மளை பற்றி எல்லாத்தையும் அவன் தான் மேலிடத்துல 1க்கு 2 போட்டு கொடுத்துட்டு கிடப்பான்.
சின்னதாக ஏதாவது ஒரு லீவு கேட்கறதுக்கு ஒரு பொய் சொன்னால் கூட அதை கூட போய் சொல்லிவிடுவான். அவன் அதுக்கு போகலைங்க இதுக்கு போகிறாங்க உங்கள்கிட்ட பொய் சொல்லிட்டு லீவு போடுறாங்க அப்படின்னு. இப்படி கூட உள்ளவன் தான் துரோகியாக இருந்திருப்பான். பெருசாக நம்ம எதிரின்னு நினச்சவன் வந்து நமக்கு எந்த பாதிப்பையும் கொடுத்துருக்க மாட்டான். இப்படி போணுச்சு இல்லையா, அந்த 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதால அது இப்போ சரியாயிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊரில் பெரிய அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள், அதிகார வட்டத்தெல்லாம் கூட நமக்கு பகை உருவாகிருந்திருக்கும். அது எல்லாம் காணாம போயிடும், பயப்பட வேண்டியதில்லை. சரி, மகா குரு பயிற்சி அப்படிங்கிறது சித்திரை மாதம் 18ஆம் தேதி நடக்க போகுது. வருஷம் பிறந்து முதல் மாதத்துலேயே நடக்குது. குரு பகவான் எங்கே போகிறாரு? கலத்திரஸ்தானத்துக்கு போகிறார். அற்புதமான இடம். அதோட குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்கே கிடைக்குது. இது ஒரு உன்னதமான காலகட்டம். இந்த குரு பகவானோட பார்வை ராசியில் பதியுது அப்படிங்கும் போது சகலவிதமான தோஷங்களும் நீங்க போகுது. அதாவது குரு பகவான் 7ஆம் இடம் அப்படிங்கிறது நண்பர்கள், மனைவி, தொழில் கூட்டாளிகளை குறிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துக்கு குரு பகவான் போகும்போது முதல்ல திருமண வயதில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பார். ஒரு இணையர் அப்படிங்கிறவங்க வர போகிறாங்க, கல்யாணம் காட்சி அப்படிங்கிறது நடக்க போகுது. பல வருஷமாக பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், அமையல. மாப்பிள்ளை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன், ஒன்றும் செட் ஆகலை. பொண்ணுக்கு பிடிக்குது, மாப்பிள்ளைக்கு பிடிக்கல. மாப்பிள்ளைக்கு பிடிக்குதே, பொண்ணுக்கு பிடிக்கல. ரெண்டும் சேர்ந்தோம்னா சாதகம் செட் ஆகலை. இப்படியே ஓடி இருந்த நிலைமை வந்து மாறிடும். இந்த தட்டிக்கிட்டு போன வரலாம் கூட திரும்பி வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்போ கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நனவாயிடும். அதுமாரி வரக்கூடிய மனைவி அப்படிங்கிறவங்க நல்ல உத்தியோகம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. நல்ல குடும்பம், நல்ல செல்வ செழிப்பு, நல்ல சலுகைகள், மாமா மச்சான் பங்காளின்னு எல்லா சகிதமாக உட்காந்து சந்தோஷமான திருமணம் அப்படிங்கிறது இந்த குரோதி வருடத்தில் நடக்க போகுது. அதுமாரி விருச்சிகராசி பெண்களுக்கும் நல்ல வரன் அப்படிங்கிறது நினச்ச மாதிரியே அமைய போகுது. அற்புதமான ஒரு காலகட்டம். அதுமாரி கூட்டுத்தொழில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், வயசாகி பூச்சி, இனிமேல் எங்கடா வேலைக்கு போகிறது, ஏதாவது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்குவோம் அப்படின்னு பார்த்தா 10 ரூபா நம்மக்கிட்ட முதல் இல்லை. சரி, யாரையாவது ஒருத்தரை கூட்ட ஆரம்பிப்போமா அப்படின்னா அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் தொடங்கி நல்லபடியாக நடத்தலாம். ஏற்கனவே கூட்டு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா, இப்போ நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். 2-3 கிளை நிறுவனம் தொடங்கி வைக்கலாம், 2-3 கடை ஆரம்பிக்கலாம். அதுமாரி புதுசாக கூட்டாளி கூட வந்து சேருவாங்க. நானும் 10 ரூபா முதல் போடுறேன், வாடா சேர்ந்து செய்வோம் அப்படிங்கிற மாதிரி. இது எல்லாமே ஒரு நல்ல யோக அமைப்பை உங்களுக்கு கொடுக்க போகுது. நண்பர்கள் உங்களுக்கு இதுக்கு மேலே உதவியாக இருப்பாங்க. நம்ம எப்படா சாய்வோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த அந்த தேவையற்ற நட்புலாம் விலகி ஓடிடும். நல்ல நட்பு எது, கெட்ட நட்பு எது அப்படிங்கிறத நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்க இந்த காலகட்டத்தில். அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. அதோட குரு பகவானோட பார்வைக்கு தனி பலன் இருக்குது. குரு பகவான் எந்தெந்த இடத்த பார்க்குறாரு? ராசிக்கே 11ஆவது வீடு கன்னிராசியை பார்க்குறாரு. கேதுவை புனிதப்படுத்துறாரு. லாபத்தில் கேது உட்காந்துக்கிட்டு லாபம் வராமல் பண்ணிக்கிட்டு இருந்தார் பார்த்தீங்களா, அது இப்போ சரியாயிடும். ஏன்னா கேதுவை குரு பார்வை கட்டுப்படுத்திடுது. அப்படிங்கிறப்ப லாபஸ்தானம் வலுவடையுது. இவ்வளோ நாளாக தேக்கம் இருந்தது, உழைச்சாலும் அதுக்குண்டான வருமானம் வரல, வேலை கிடைச்சாலும் கூலி கிடைக்கல அப்படிங்கிற நிலைமை மாறி இதுக்கு மேலே ரொம்ப அற்புதமான யோக பலன்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதோட உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறது ராசிக்குள்ளேயே உழுது. இது ஒரு அற்புதமான யோக அமைப்பு. ஏன்னா ராசியில் குரு பார்வை இருக்கும்போது தான் தோஷங்கள் அடிபடுறது. அர்த்தாசிரமம் சனியோட தோஷமும் அடிபட்டுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். புத்திரஸ்தானத்தில் ராகு உட்காந்துக்கிட்டு குழந்தை பாக்கியம் இல்லாமல் அடித்தார். கடந்த 1 வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லை. புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. பிள்ளைகள் வந்து தறிகட்டு ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் கட்டடிச்சு சுற்றுது. காலேஜுக்கு போகாமல் ஒரு காதல் பண்ணிட்டு சுற்றுறதா தகவல் வருது. படிச்சுட்டு வேலைக்கு போக மாட்டேங்குது. வேலைக்கு போனாலும் ஒரு வேலையில் நிரந்தரமாக இருக்க மாட்டேங்குது, ஒடியாந்துருது. ஒரு பொறுப்பு இல்லாமல் காசு எடுத்துகிட்டு போய் செலவு பண்ணிட்டு குந்திருக்கு. இப்படி இருந்த புத்திர பாக்கியத்தில் இருந்த பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ ராசிக்கு கிடைக்கக்கூடிய குரு பார்வையால் நீங்க போகுது. ரொம்ப அற்புதமான ஒரு நேரம். இந்த ராகுவோட பிடி அப்படிங்கிறது 5ஆம் இடத்துல இருந்தது இல்லையா, ராசிக்குள்ள குரு பார்வை கிடைக்கும்போது அந்த தோஷம் அடிபட்டு போயிடும். அதனால இது மேலே பிள்ளைங்களை நினச்சி நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். மகர ராசியை பார்க்குறார். சனி பகவானோட வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. 3ஆம் இடம் அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம், தைரிய வீரியஸ்தானம். பிள்ளைங்களை நினச்சி நாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம், கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதுக்கு மேலே கவலைப்பட வேண்டியதில்லை. என் பிள்ளை இனிமேல் பொழைச்சிக்கியா, எனக்கே நம்பிக்கை வந்துருச்சு, பொறுப்பாக வேலைக்கு போகிறான், 10 ரூபா காசு பணம் கொண்டாந்து கொடுக்குறான், உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்தான், இப்போ எல்லாத்தையும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்லி போடுறான், பரவாயில்லையா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும். வாழ்க்கையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி 3ஆம் இடம்ங்கிறது சகோதர ஸ்தானம் அப்படிங்கிறதால சகோதரர்களோட ஆதரவு இருக்கும்.
பிரிஞ்சிருந்த அண்ணன் தம்பிலாம் ஒன்று சேருவீங்க. ஏதோ ஒரு சண்டை சச்சரவில் பிரிஞ்சு போயிருந்திருப்போம், இப்போ எல்லாம் ஒன்று கூடலாம். அதுமாரி பங்காளிகள் வகையில் ஒரு சொத்து பிரச்சனை அப்படின்னு பிரிஞ்சு இருந்திருப்பீங்க, இப்போ சொத்து பிரச்சனைலாம் முடிஞ்சு எல்லாம் ஒன்று கூட போகிறீங்க, பங்காளிகள் சகிதமாக ஒன்று கூடலாம். பாக பிரிவினைகள் எல்லாமே சுமூகமாக முடியும். பூர்வீக சொத்தில் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாம் இப்போ சகஜமாக மாறிடும். இப்படி ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதுமாரி இந்த சகோதர வர்க்கத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3ஆம் பங்காளி 4ஆம் பங்காளின்னு இருப்பாங்க. ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடல, பத்திரிக்கையில் பேர் போடல, இந்த மாதிரி பஞ்சாயத்து நிறையா நடந்திருக்கும், பிரிவினை இருந்திருக்கும். அதெல்லாம் இப்போ சரியாகி ஒன்று கூடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரோதி வருடம் கொடுக்குது. அதுமாரி சொந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பு, வாடகை வீட்டில் இருந்தவங்க கூட சொந்த வீட்டுக்கு போவீங்க, பூர்வீக இடத்துல வீடு கட்டி குடியேறக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அதுமாரி அர்த்தாஷ்டம சனியால் நோய் நொடி உண்டாச்சு பார்த்தீங்களா, அடிக்கடி உடம்பு சரியில்லை, நமக்கும் உடம்பு சரியில்லை, தாயாருக்கு உடம்பு சரியில்லைன்னு இருந்துச்சு பார்த்தீங்களா, அது எல்லாம் இதுக்கு மேலே சரியாகி ஒரு நிம்மதியாக இருப்பீங்க. காசு பணம் 10 ரூபா வந்து சுப விரய செலவுகள் தான் ஆகுமே தவிர, ஒரு மருத்துவ செலவு போகிறேன், ஒரு நோய் நொடிக்கு செலவு பண்ணுறேன், ஒரு தொழிலில் போட்ட நட்டமாகி போச்சு, ஒரு விவசாயத்தில் போட்ட விளைச்சல் இல்லை, அந்த மாதிரி நட்டத்துக்கு வேலை அப்படிங்கிறதே இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. அதுமாரி லேசாக கொஞ்சம் அஜீரண கோளாறு அப்படிங்கிறது இருக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி அந்த வேலையை கொஞ்சம் காட்டும், அப்படியே லேசாக பிரச்சனையை கொடுப்பாப்புல, சாப்பிட்டு செரிக்காது. அதனால் கொஞ்சம் எண்ணெய் காரம் கொழுப்பு மசாலா மாமிசத்தெல்லாம் குறைச்சிக்கணும். மற்றபடி தினமும் குளிச்சு முழுவிட்டு விநாயக பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செய்யுங்க. முருகப்பெருமான் வழிபாடு அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமையில செய்யணும். அதே மாதிரி சனிக்கிழமையில சனி பகவானை மனசார வணங்கிட்டு சனி பகவானுக்கு எள் தீபம் ஏற்றிட்டு எள் சாதத்தை நைவேத்தியமாக படைச்சி காக்கைக்கு அன்னம் விட்டுட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. மிக அற்புதமான ஒரு வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.